PGTRB English Unit 9 Language and Linguistics. Language and Linguistics. இதில் language பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த languageல first topic origin of language. Origin of language. ஸோ இதுக்கு ரெஃபரன்ஸ் புக்கு டிஆர்பி சிலபஸ்லேயே கொடுத்துருக்கிறது 3 புக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று The Making of English, which is written by Henry Broadley. Second one, An Outline History of English Language, which is written by F.T. Wood. The third one, A History of English Language, which is written by A.C. Bach. So, origin of language na enna, அது எப்படி language develop ஆச்சுங்கிறது தான் இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கு லாங்குவேஜ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிகேட் பண்ணும்போது நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய ஃபீலிங்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். அப்போ ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டூல் தேவைப்படுது, அதுதான் லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ் இருந்தால் தான் நம்ம வந்து மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ இல்லைனா அது வந்து என்ன பண்ணுறது, அனிமல் கம்யூனிகேஷன் மாதிரி தான். அனிமல் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகலை, ஹியூமன் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்து ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதில் ஜெர்மன் ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் மேக்ஸ் முல்லர் இவர் ஒரு புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு, ஆரிஜின் ஆஃப் ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஆரிஜின் ஆஃப் ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்த இயர் 1861ல் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்படி பப்ளிஷ் பண்ணும்போது அதில் ஹி லிஸ்டட் அவுட் 4 தியரிஸ், ஒரு 4 தியரியை பற்றி இங்கே நமக்கு சொல்கிறார். ஸோ அந்த தியரிஸ் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் தியரி வந்து பார்த்தீங்கன்னா பௌவவ் தியரி. இந்த பௌவவ் தியரிங்கிறது இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்ன கொடுக்குறாங்க, இமிட்டேஷன் தியரின்னு சொல்கிறாங்க. இமிட்டேட் பண்ணுறது. ஸோ அந்த இமிட்டேஷன் பண்ணுறதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், ஆனோமட்டோஃபியா அப்படின்னு வந்து லிட்ரரி டிவைஸில் சொல்கிறோம். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஆனோமட்டோஃபியா அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து என்னன்னா இமிட்டேஷன் சவுண்ட், அந்த சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கு, அதனால அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், ஆனோமட்டோஃபியா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதை வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்ன, குக்கூ தியரி அப்படின்னு கூட இதை சொல்லுவாங்க. இப்போ இந்த டாக் பாக்ஸ், நாய் குறைக்கிறது, அது எப்படி குறைக்கிறது, பௌவவ் அப்படின்னு குறைக்குது. ஸோ ஒவ்வொவ் அப்படின்னு குறைக்கிறத தான் அந்த இமிட்டேட் பண்ணுது, அந்த சவுண்டை வந்து அந்த டாக் இமிட்டேட் பண்ணுறதுனால இப்படி தான் இந்த லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு, இந்த வேர்ட்ஸ் இப்படி தான் டெவலப் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக இதை வந்து பௌவவ் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்னேக்கு இஸ்ஸிங் சவுண்டு, இஸ்ன்னு சவுண்டு வருது இல்லைங்களா, அதை இஸ்ஸிங் சவுண்டு. அதே மாதிரி விண்டோட சவுண்டு, காத்தோட சவுண்டு, விசிலிங் சவுண்டு. அதே மாதிரி வாட்டர், அது லிக்விட் சவுண்டு. ஸோ இந்த மாதிரி சவுண்டு தான் வந்து இமிட்டேட் பண்ணி அது வந்து வேர்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்படி தான் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஃப்டி வுட்டும் அவர் என்ன கொடுக்குறாரு, எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. எதுக்கு, இந்த அனோமட்டோஃபியாவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. பஃப், பஃப் அப்படின்னா புகை. அதே மாதிரி வைன், வைனோட மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லும், அந்த ஊழையிடுறது, ஓலமிடுதல், இப்படி சொல்றதுக்கு பேர் வந்து வைன். அதே மாதிரி வெயில், அலற சவுண்டு. அதே மாதிரி விசிலிங் சவுண்டு, விசில். அப்புறம் பேபிள், பேபிள் அப்படின்னா நாட் கிளியர், அது பேசுகிற விஷயம் தெளிவாக இல்லை அப்படிங்கிறது பேபிள், பேபிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாம், இந்த வேர்ட்ஸ் எல்லாமே எப்படி உண்டானது அப்படின்னா அனோமட்டோஃபியாவில் தான் உண்டானது. அனோமட்டோஃபியா இமிட்டேட்டிங், அதாவது சவுண்ட் இமிட்டேட்டிங்கில் தான் வந்தது. அதனால இதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பௌவவ் தியரின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா இமிட்டேஷன் தியரின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சுங்கிறதுக்காக இந்த ஒரு தியரியை வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த தியரி வந்து கொடுத்தவர் ஜெர்மன் பிலாசபர், அவர் பேரு ஜோஹான் காட்ஃப்ரைட் ஹெர்டர். ஜோஹான் காட்ஃப்ரைட் ஹெர்டர் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இந்த தியரியை கொடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் தியரி டிங் டாங் தியரி. இந்த டிங் டாங் தியரிங்கிறது வந்து என்னன்னா இமிட்டேஷன் ஆஃப் மூமெண்ட், இமிட்டேஷன் ஆஃப் மூமெண்ட். இதை வச்சு தான் இந்த டிங்டாங் தியரி வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. எப்படி இந்த டிங்டாங் தியரி டெவலப் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் லுக் அட் அ வால் கிளாக். இந்த வால் கிளாக்கை நம்ம பார்க்கும்போது அதனுடைய மூமெண்ட் டிங் டாங் அப்படின்னு அதனுடைய மூமெண்ட் இருக்கு. ஸோ அதோட வச்சு தான் மேக்ஸ் முல்லர் இந்த தியரியை வந்து அவர் கனெக்ட் பண்றாரு.
எப்படி கனெக்ட் பண்றாருன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் ஆல் நேச்சுரல் திங்ஸ் ஹாவ் ரிதம். எல்லா நேச்சுரல் திங்ஸுக்குமே ரிதம் இருக்கு. ரிதம் மீன்ஸ் மியூசிக் இருக்கு. அது வைப்ரேட் ஆகும்போது அந்த மியூசிக் வருது அப்படின்னு சொல்றாரு. அவருடைய கண்ட்ரிமேன் புஷர் அவர் என்ன சொல்றாருன்னா, the primitive speech slowly developed from a natural music. primitive அப்படின்னா old origin. ஸோ பழைய ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி அந்த ஸ்பீச் டெவலப் ஆகுது அப்படின்னா, இந்த நேச்சுரல் இந்த மியூசிக்ல இருந்து தான், இந்த இயற்கை எழுப்புற ஒளியில இருந்து தான் இந்த லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. சொன்ன ஒரு புஷர். This theory connects the origin of speech with the produced war dance, medieval ballads and sea chanties. இதெல்லாம் வந்து இங்க தான் இந்த தியரியை வச்சு தான் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த வார் டான்ஸு, அதே மாதிரி மிடிவல் பேலட்ஸ்னா போயம்ஸ் தான். அதே மாதிரி சி சாண்டிஸ், அதுக்கு பேர் சானட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் இந்த ஆரிஜின்ல தான், இந்த டிங்டாங் தியரியை பேஸ் பண்ணி தான் இந்த லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு. இந்த லாங்குவேஜ் எப்படி டெவலப் ஆச்சுன்னா, இந்த மியூசிக்கல் ரிதம், எல்லா நேச்சுரல் திங்ஸுக்குமே மியூசிக்கல் ரிதம் இருக்கு. ஸோ இந்த ரிதம்ல இருந்து தான் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் அவங்க எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இந்த ஸ்ட்ரீம் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகும்போது ஒரு சவுண்டு நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி ட்ரீஸ் ஸ்வேயிங் ஆகும்போது, காத்தடிக்கும் போது நமக்கு ஒரு சவுண்டை கொடுக்குது. ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு வந்து ஒரு லாங்குவேஜை வந்து டெவலப் ஆகிறதுக்கு அது வந்து மெயின் காசா இருக்கு அப்படிங்கிறது இந்த தியரியில மேக்ஸ் முல்லர் வந்து நம்மளோட கனெக்ட் பண்ணி சொல்றாரு. தேர்ட் தியரிக்கு பேரு பூ தியரி. தேர்ட் தியரி பூ தியரி. இந்த பூ தியரி என்ன அப்படின்னா, இட் இஸ் கால்ட் எக்ஸ்கிளமேஷன், எமோஷனல் இன்டர்செக்ஷன்ஸ் சொல்லுவோம். இல்லைனா இதை வந்து எமோஷனல் எக்ஸ்கிளமேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ we can produce a sound which is made up of a pain in our body or a pleasures or a surprise or wonder. நம்ம ஒரு பெயினா ஃபீல் பண்ணும்போது நம்ம ஒரு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சந்தோஷம் மகிழ்ச்சியில இருக்கும்போது, ப்ளஷர்ல இருக்கும்போது ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். சர்ப்ரைஸா இருக்கும்போது ஒரு சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். வண்டரா இருக்கும்போது ஒரு சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி சவுண்ட்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் இதுல இருந்து தான் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் தியரி, பூ தியரி. ஆக்சுவலா பூவோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இட்ஸ் அ கண்டெம்ட் ஆர் டிஸ்கஸ்ட். ஏளனம் செய்யறது அதான் கண்டெம்ட் ஆர் டிஸ்கஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சுங்கிறதுக்காக இந்த தேர்டு தியரியை மேக்ஸ் முல்லர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அண்ட் தென் லாஸ்ட் தியரி, அதுக்கு பேரு ஜெஷர் தியரி. இந்த ஜெஷர் தியரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஹெட். கை தலையெல்லாம் நம்ம அப்படியே கை ஆட்டுறோம், தலையை வந்து ஷேக் பண்றோம். ஸோ இதுக்கு பேர் தான் ஜெஷர். இதுதான் வந்து ஜெஷர் தியரி. இப்படி தான் வந்து லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த ஜெஷர் தியரியை நமக்கு இங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த தியரி ஃபர்ஸ்ட் கொடுத்தவர் வந்து வில்ஹெல்ம் உண்ட். இதை அதுக்கப்புறம் ரீஸ்டேட் பண்றது, அதை டெவலப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சர் ரிச்சர்ட் பாஜெட். அவர் எழுதின புக்கோட நேம் ஹியூமன் ஸ்பீச். சர் ரிச்சர்ட் பாஜெட் அவர் எழுதின புக்கு, அந்த புக்கோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ஸ்பீச். அதுல இந்த விஷயத்தை நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு உண்டை பொறுத்த வரைக்கும், the early method of communication was by sign and gesture with the hands, corresponding movement of tongue, lips or jaws. When a person speaks, his hand is raised. நம்ம பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஹேண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. நம்மளுடைய பேசும்போது நம்மளுடைய டங், லிப்ஸ், அந்த ஜாஸ் எல்லாமே அதனுடைய மூவ்மெண்ட்டை கொடுக்குது. ஸோ இப்படி கொடுக்கறதுக்கு பேர் தான் ஜெஷர் தியரி. இப்படிதான் லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக இதை நமக்கு சொல்றாங்க. சர் பெர்சி நன் அவருமே he developed this theory in his book. அவருடைய புக்ல இந்த தியரி பத்தி சொல்லியிருக்காரு. எஜுகேஷன் இட்ஸ் டேட்டா அண்ட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். எஜுகேஷன் இட்ஸ் டேட்டா அண்ட் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அப்படிங்கிற புக்கில் இவர் இந்த விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காரு.
அக்கார்டிங் டு ஹிம், அவரை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ட்ஸ் ஐ அண்ட் மீ, இப்போ ஐன்னு சொல்லும் போதும் மீன்னு சொல்லும் போது அந்த ஃபிங்கர் வந்து யாரை பாயிண்ட் அவுட் பண்ணுது, நம்மளை. இப்போ நான் ஐ அண்ட் மீன்னு சொல்லும் போது அந்த ஃபிங்கர் வந்து என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுது. அதே யூ அண்ட் தவுன்னு சொல்லும் போது இந்த ஃபிங்கர் வந்து என்ன பண்ணுது, ஆப்போசிட்ல டைரக்ஷன் பண்ணுது, அதான் உங்களை பார்த்து டைரக்ட் பண்ணுது. ஸோ இப்படி தான் நம்ம பேசும்போது நம்மளுடைய ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ் இது எல்லாமே மூமெண்ட்ல இருக்கு. ஸோ இதை தான் வந்து ஜெஷர் தியரி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹியர் தேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியர்னா நம்ம கையை வந்து ரைஸ் பண்ணி காட்டுறோம், இந்த இடத்துல ஹியர் இப்படி காட்டுறோம், தேர்னா ஆப்போசிட்ல காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்ல இருந்து வர்றதுக்கு பேர் தான் ஜெஷர் தியரி. இப்படி தான் இந்த லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல டாக்டர் வில்பர் எம் அர்பன், டாக்டர் வில்பர் எம் அர்பனுங்கிறவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, லாங்குவேஜ் அண்ட் ரியாலிட்டி, லாங்குவேஜ் அண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிற புக்கில் அந்த ஃபர்ஸ்ட் 3 தியரிஸுமே வந்து ஹி டிஸ்மிசஸ், அவர் வந்து ஹி ரிஜெக்டட். எந்தெந்த ஃபர்ஸ்ட் 3 தியரிஸ், எந்தெந்த ஃபர்ஸ்ட் தியரி, பவோவ் தியரி, அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் டிங்டாங் தியரி, தேர்ட் ஒன் பூ தியரி. இதுதான் ஃபர்ஸ்ட் 3 தியரிஸ்ன்னு சொல்றோம். இதை 3 தியரிஸுமே அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து இப்படி தான் டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக இதை தான் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், அண்ட் அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிற புக்கு, இட் இஸ் ரிட்டன் பை எஃப்டி வூட். எஃப்டி வூட் தான் அந்த புக்கு எழுதுறாரு. இவருமே ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜை பற்றி இங்கே ஒரு 4 தியரிஸ் வந்து சொல்றாரு. அதை பற்றி தான் ஒவ்வொரு தியரியை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் தியரிக்கு பேர் த டிவைன் தியரி. இட் இஸ் கால்ட் த டிவைன் தியரி. ஏன் அப்படின்னா, இந்த முதலாம் மனிதன், இந்த உலகத்தின் முதலாம் மனிதன் இஸ் கால்ட் ஆடம். ஆடம் வாஸ் கிரியேட்டட் பை காட். ஆதாமை தெய்வம் உண்டாக்குனாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆதாம் வந்து இருக்கக்கூடிய எல்லா லிவிங் கிரீச்சர்ஸுக்கும் என்னென்ன நேம் சொல்லி கூப்பிட்டானோ அதே நேம் ப்ராப்பர் நவுனா மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டாக்னா டாக், லயன் அப்படின்னா லயன், டைகர் அப்படின்னா டைகர், ஸ்னேக் அப்படின்னா ஸ்னேக். ஸோ அந்த மாதிரி ஆடம் என்னென்ன நேம் சொல்லி அந்த லிவிங் கிரீச்சர்ஸுக்கெல்லாம் கூப்பிட்டானோ ஸோ அதுதான் நேமாக மாறுச்சு அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து டிவைன் தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை தான் டிவைன் தியரி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு எஃப்டி வூட் நமக்கு சொல்கிறாரு. செகண்ட் தியரி யோஹியோ தியரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த யோஹியோ தியரி, இந்த யோஹியோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரம் அ கலெக்டிவ் லேபர் சவுண்ட். இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஏதாவது ஒரு திங்ஸை வந்து மூவ் பண்ணணும், இல்லைனா அதை அந்த வெயிட்டை தூக்கணும். அப்படி பண்ணும்போது அவங்க எல்லாரும் சேர்ந்து, அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு சவுண்டை யூஸ் பண்ணுவாங்க, யோஹியோ, அதாவது ஐலெஸா அப்படின்னு ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இட் ரெடியூஸ் த பெயின் ஆஃப் மசில்ஸ். அதுதான் லெசன்னா ரெடியூஸ், குறையுது. அந்த பெயின் வந்து குறைஞ்சு, மசில்ஸில் இருக்கக்கூடிய பெயின் குறைஞ்சி அவங்க அந்த வெயிட்டை வந்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து மூவ் பண்ணுறாங்க, இல்லைன்னா அப்லிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இதை தான் வந்து யோஹியோ தியரி அப்படின்னு சொல்கிறோம். ப்ரொஃபஸர் லாயட் ஜேம்ஸ் கூட அவருடைய புக் அவர் ஸ்போக்கன் லாங்குவேஜ் அப்படிங்கிற புக்கில் என்ன சொல்கிறாருன்னா, மெனி அனிமல்ஸ் ஆல்சோ ஹாவ் த நெசசரி ஸ்பீச் ஆர்கன்ஸ். நிறைய அனிமல்ஸுக்கு ஸ்பீச் ஆர்கன்ஸ் இருக்கு, ஆனால் அவங்க டெவலப் பண்ணல. அந்த லாங்குவேஜை வந்து அவங்க என்ன பண்ணல, டெவலப் பண்ணல. இதில் மைண்ட் அளவில் அவங்க வந்து என்ன பண்ணல, டெவலப் ஆகலை. ஸோ நம்ம மைண்ட் அளவில் டெவலப் ஆனதுனால ஹியூமன் லாங்குவேஜ் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறார். சார் ஈலியட் ஸ்மித்தும் அதே தான் சொல்கிறாரு. டிஸ்கவரி ஆஃப் ஸ்பீச் மார்க்ட் த பிகினிங் ஆஃப் மேன். மனுஷங்கிட்ட இருந்து தான் இந்த ஸ்பீச் வந்து டிஸ்கவரி ஆகுது அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இதை தான் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜில் எஃப்டி வூட் அண்ட் அவுட்லைன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ங்கிற புக்கில் அவர் கொடுத்துருக்க மென்ஷன் பண்ண செகண்ட் தியரி யோஹியோ தியரி. யோஹியோ அப்படின்னா ரெடியூஸ் த பெயின் ஆஃப் மசில்ஸ், அதான் கலெக்டிவ் லேபர் சவுண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ எஃப்டி வூட் கொடுத்த தேர்ட் தியரி டாடா தியரி.
இந்த டாடா தியரிங்கிறது இட் இஸ் ஆஸ் சிமிலர் ஆஸ் அ ஜெஷர் தியரி. டாட்டாங்கிறது பாய் பாய், we are showing our hands to a shake bye bye அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இதை தான் வந்து டாடா தியரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஐடியா தட் ஸ்பீச் ஃப்ரம் த யூஸ் ஆஃப் டங் அண்ட் மவுத், நம்ம பேச ஆரம்பிக்கிறோம், வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது இது வந்து ஜெஷரை உண்டு பண்ணுது. அந்த ஜெஷரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மைமிக் அ மேனுவல் ஜெஷர் அப்படின்னு சொல்றோம், மைமிங் பண்ற மாதிரி. அப்போ டாட்டான்னு நம்ம அப்படியே கையை அசைக்கும் போது, வேவிங் பண்ணும்போது அது எப்படி பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் மீனிங் குட் பை, சி யூ லேட்டர் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மீனிங்கை கொடுக்குது. ஸோ இதை தான் வந்து டாட்டா தியரின்னு சொல்கிறோம். இப்படி தான் வந்து லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த தியரியை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்டியூட்டு கொடுத்த ஃபோர்த் தியரிக்கு பேர் லாலா தியரி. லாலா மீன்ஸ் சாங் தியரின்னு கூட சொல்லலாம். லா 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 ல லாலே அப்படி நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து லாலா தியரி. இட் இஸ் அ சாங், அ பிளே, அ லாஃப்டர் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரொமான்டிக் சைட் ஆஃப் லைஃப். நம்ம எப்போ இந்த மாதிரி இந்த சாங்ஸ் எல்லாம் கொடுப்போம் அப்படின்னா, நம்ம ஒரு ரொமான்ஸில் இருக்கும்போது, ரொமான்ஸ் மீன்ஸ் நம்ம ஒரு ரொம்ப ஹாப்பி மூடில் இருக்கும்போது நம்ம ப்ளே பண்ணுவோம், சிரிப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த என்ன சொல்கிறது சவுண்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் இந்த லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இட் ஆல்சோ ஆர்கியூஸ் தட் சம் ஆஃப் அவர் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் ஆர் லாங் அண்ட் மியூசிக்கல். நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் போது நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, அப்போ பேசும்போது அந்த அந்த சவுண்டை ரொம்ப இழுத்து விடுறது, ஒரு மியூசிக்கல் டோனில் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்கிறாங்க, லாலா தியரி, இதை தான் டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய நிக்நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது, இந்த லாலா தியரியை கொடுத்தது யார் அப்படின்னா டேனிஷ் லிங்குவிஸ்டிக். அவர் வந்து யார், ஓட்டோ ஜெஸ்பர்சன். ஓட்டோ ஜெஸ்பர்சனுங்கிறவர் தான் இந்த நிக்நேம், இந்த லாலா அப்படின்னு கொடுத்தது. சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து இந்த தியரிஸ் வந்து வந்தது. இந்த தியரிஸ் மூலமாக தான் இந்த லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ இந்த லாங்குவேஜ் டெவலப் ஆகிறதுக்கு இத்தனை தியரிஸ்லாம் வந்து காரணம் அப்படிங்கிறதுக்காக எஃப்டி வுட்டும் நமக்கு சொல்லியிருக்காரு. மேக்ஸ் முல்லர் அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ யூனிட் 9 லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் ஆரிஜின் ஆஃப் லாங்குவேஜ், அதனுடைய தியரிஸை பற்றியும், அந்த தியரிஸ் மூலமாக எப்படி லாங்குவேஜ் வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்தோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.